அன்பான மக்களே, நம்மளோட தாத்தா செம்மங்க. விஜய் தாத்தா வந்து இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நமக்கு செம்ம பிக்சர் போட்டிருக்காரு. சூப்பராக வந்து அவர் வந்து எப்போவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா வந்து அவர் வந்து செம்மையாக வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டுருவார். ஒரு கிட்டத்தட்ட 10 ஃபோட்டோ கிட்ட கூட எடுத்து போட்டுருவார். அந்த மாதிரி செம்மையாக இருக்கார் அப்படிங்கிறதான். ஆனால் அவரோட ஹேர் ஸ்டைலை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. ஆனால் அவர் ஸ்டைலில் எல்லாமே அவர் சீனியர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் வந்து சூப்பராக வந்து இந்த இந்த மகாநதி சீரியலுக்கு வந்து இவர் தாத்தாவாக இவர் தாங்க கரெக்டாக இருக்கார். செம்ம செலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு இன்றைக்கி விஜய் வீட்டில் தான் வந்து ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது, சென்னையில் தான் ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. விஜய் சென்னைக்கு தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அங்கே தான் போயிட்டுருக்காரு. அதே மாதிரி நம்ம தாத்தாவும் அங்கே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்காரு. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருன்னு வந்து நம்ம பொதுவாகவே காவேரி வந்து எப்போயுமே போட மாட்டாங்க. நம்ம விஜய் வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து ராகினி அவங்க போட்டிருக்காங்க. மீதி யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ராகினிக்கு இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறதான். வெண்ணிலா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. வெண்ணிலாவுக்கு சுட்டிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு